அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ மனவேதனைகள், எவ்வளவோ சோர்வுகள் தகப்பனை எல்லாம் எங்களை சூழ்ந்து நெருக்கின பொழுதும் அப்பா, அப்பா நீர் எங்களை எல்லாவற்றையும் மேற்கொண்டு கடந்து வர நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாய்களை திறந்து, ஒரு வாய் கூட சும்மா இருக்கக்கூடாது. எல்லா வாய்களை திறந்து அவருக்கு நன்றி பலியோடு எடுப்போமா? நன்றி சொல்லுங்க. இந்த ஒரு 6 மாத காலம் உங்களுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு எப்படி கடந்து வர உங்களுக்கு உதவி செய்தார். ஒரு நிமிடம் கடந்து வந்த பாதையை நம்ம திரும்பி பார்த்து அவருக்கு நன்றி சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து மரணத்தின் விளிம்பில் நம்மை அவரின் துணையாக நம்மை ஜீவனை தந்து நம்மை மீற நம்முடைய தேவன் அதை நினைத்து நன்றி சொல்லுகிறாமா? இந்த ஜீவனை மாய்த்து விடலாம் என்று நாம் நினைத்த போதெல்லாம் அந்த மரணத்தை வென்று நம்முடைய தேவன் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். நம்முடைய மரண சிந்தைகள், தற்கொலையின் ஆவியின் எண்ணங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நம்முடைய தேவன் நம்மை வாழ வைத்திருக்கிறார். அதை நினைத்து நன்றி சொல்லுவோமா? எத்தனை வேலை, எத்தனை நெருக்கங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை தொல்லைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பாடுகள் எல்லாவற்றையும் தாங்கவும் சகிக்கவும் நமக்கு பலன் தந்திருக்க நினைத்து நன்றி சொல்லுவோமா? ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். பகைகள் என்னை சூழும்போது சிறைகளாலே என்னை மறைத்தீர். பகைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர்.
வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். தேவைகள் நெருங்கி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்தபோது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில அநேகம் இருக்கும் பொழுது நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் சம்பூரணமாய் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எல்லா நேரத்திலும் எல்லா தேவைகளிலும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து நம்மை மீதம் எடுக்க செய்த நம்முடைய தேவனை எண்ணி நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்தில் நம்மை மறவா அவர் கிருபை அவருடைய கிருபையை நீதி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். கரங்களை தட்டி கரங்களை தட்டி செலுத்திய நன்றி பலிகள் செலுத்த வந்த தகப்பனே, எங்கள் தேவைகளை சந்தித்தவரே, எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற எங்கள் தேவனே, எல்லா சூழ்நிலைகளும் எங்களை நெருங்கின பொழுது தகப்பனே, அப்பா, எங்களை நெருக்கத்தின் மத்தியில் தூக்கி எங்களை வழிநடத்தி வந்தீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா. இயேசுவே, நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்துல கண்ணீர் வடிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்தீரே ராஜா. ஒவ்வொரு தேவைகளின் போதும் நீர் எங்களை வழி நடத்தி வந்தீரே ராஜா. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தப்பா, தேவைகள் பெருகி எங்களை நெருக்கி நின்ற பொழுது தகப்பனே, எல்லா தேவைகளையும் சந்தித்து எங்களை மீதம் எடுக்க எங்களுக்கு பாக்கியத்தை தந்தீரே தகப்பனே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வாதைகள் பலகீனங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நெருக்கின பொழுது தகப்பனே, அப்பா, நீர் எங்களோடு இருந்தீரே. உமக்கு நன்றி தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா, கடந்து வந்த பாதைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் தகப்பனே. கண்ணீரோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கண்ணீரோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்த பக்கம் நெருக்கப்பட்டு தகப்பனே நாங்கள் ஒடுங்கி போகாதபடிக்கு உடைய கரம் எங்களை தேய்ச்சினது ராஜா. உடைய கரம் எங்களை வழி நடத்தினது தகப்பனே. எத்தனை பேர் தூசித்த பொழுதும், எத்தனை பேர் எங்களை அப்பா வேண்டாம் என்று ஒதுக்கின பொழுது தகப்பனே, நீர் எங்களை தேடி வந்தீரப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துவோமா அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வேண்டாண்டு ஒதுக்கினவங்க மத்தியில எல்லாம் அப்பா நீர் எங்களை தூக்கி நிறுத்தி இருக்கீங்களே தகப்பனே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி